அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 30 மற்றும் 1ஆம் தேதிகளில் சென்னை கோட்டை முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் சம்பந்தப்பட்ட டிக்டோஜாக் நிர்வாகிகளை அழைத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 30 மற்றும் 1ஆம் தேதிகளில் சென்னை கோட்டை முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். இந்நிலையில் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் சம்பந்தப்பட்ட டிக்டாக் நிர்வாகிகளை அழைத்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் போது அந்த ஆசிரியர் சங்கத்தினரும் அதே போல துறை சார்ந்த செயலரும் கலந்து கொண்டு பேசி வருகிறார்கள். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையின் போது தொடக்க கல்வித்துறையின் கட்டமைப்பை அடியோடு சீரழிப்பது குற்றம் சாட்டி, எனவே பெண் ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கக்கூடியதாக உள்ள 243 உடனடியாக அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும், இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாட்டை சரி செய்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் முடக்கப்பட்ட ஒப்படைப்பு விடுப்பு ஊதியத்தை மீண்டும் வழங்கிவிட வேண்டும் என்றும், மேலும் ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெற தகுதி தேர்வு தேவையில்லை என்பதை தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவாக அறிவித்து தகுதி தேர்வு சார்பான நீதிமன்ற வழக்குகளை விரைந்து முடித்து பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும், உயர்கல்வியில் பயின்று பின்பு ஆசிரியர்களுக்கு பின்பேற்று ஆணை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் பணியை பாதிக்கும் EMIS பதவியேற்றம் உள்ளிட்ட பணியிலிருந்து உடனடியாக முழுமையாக விடுவித்திட வேண்டும் என்றும், மேலும் எண்ணும் எழுத்தும் திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டை முற்றுகை பேரணி என்ற அடிப்படையில் 31 மற்றும் 1ஆம் தேதி இந்த ஆசிரியர் சங்கத்தினர் அறிவித்தார்கள். இந்நிலையில்தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் வெற்றி பெற்றால் இந்த போராட்டத்தை அவர்கள் கைவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அரசு சார்பில் இந்த பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு உத்தரவாதங்களையும் வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த 31 அம்ச கோரிக்கையில் ஒரு சில கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற தரும் என்றும், மேலும் சில கோரிக்கைகளை சற்று காலதாமதம் ஆகும் என்றும் பேசுவதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு முடிவாக தமிழக அரசின் சார்பில் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த பேச்சுவார்த்தையின் போது போராட்டம் கைவிடப்படுமா என்று இன்னும் சற்று எடுத்து எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.